வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுடைய தம்ப்நெயில்ல கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சா இன்னைக்கு செய்யக்கூடிய ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வேற ஒண்ணும் இல்ல, சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோல புட்டு செய்ய போறோம். செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. வித்தியாசமான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப சக்கரவள்ளி கிழங்க நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு கேரட்டு துருவுற மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கோம். இதை விட பொடியாக துருவுறதுனா கூட துருவிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒன்று போல் துருவி எடுத்துட்டோம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி புட்டு செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் அந்த துருவலை சேர்த்து எடுத்துக்கிறோம். எவ்வளவு புட்டு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிழங்க சீவி எடுத்தாச்சு. நான் ஒரு 200 கிராம்லேருந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோட புட்டு மாவு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, வறுத்த மாவு, இப்போ கடையிலையும் கிடைக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ கிழங்குக்கு 2 ஸ்பூன், இப்போ நான் காட்டின ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். வறுத்த புட்டு மாவு, வீட்டில் அரைச்ச மாவு தான் இது. நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம். அதை பிசையக்கூடாது, கிழங்கோட மாவை பெசரி விடணும். மாவு போதுமான்னு எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி அமுக்கி பிடிச்சா பிடிபடணும், உதுத்து விட்டால் உதிரணும். அப்போ நமக்கு மாவு இந்த கிழங்குக்கு போதுமான அளவு இருக்குதுன்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 3-4 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே நல்லா நைஸாக இருக்காது. ஒரு சில இது நம்ம துருவுனது அப்படியே நீள நீளமாகவே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 தடவை பல்ஸ் மோடில் போடணும்னு அர்த்தம். இல்லை நல்லா நைஸாகவே இருந்துச்சுன்னா சலிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ போட்டிருக்க இதில் அப்படியே நல்லா மொத்தையாக வந்துருச்சுன்னு சொன்னால் மாவு பத்தலை. அப்போ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த உருண்டு போனது எல்லாமே நல்லா பொலு பொலுன்னு வந்துடும். இப்போ நம்ம பல்ஸ் மோடில் திருப்பி போட்டிருக்கோம். இப்போ அந்த துருவலாக இருந்ததெல்லாம் இல்லை பாருங்கள், நல்லா நைஸாக நல்லா ஆயிடுச்சு. இப்படி எடுத்து போட்டால் நல்லா பொலு பொலுன்னு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற மாவை நம்ம கொஞ்சம் பருங்கண் ஜல்லடையில் சலிச்சுக்கிடணும். கட்டி எதுவும் இருந்ததுன்னா கைனால் லேசாக உதுத்து விட்டுக்கலாம். பிசையக்கூடாது, நுனி விரலால் அப்படியே உதுத்து தான் விடணும். ஜென்டிலாக தான் வேலை பார்க்கணும். புட்டே எப்போவுமே அப்படி தான். அரிசி புட்டு செய்கிறதோ, கேழ்வரகு புட்டு, கோதுமை புட்டு, சிறுதானிய புட்டு எது செஞ்சாலும் இது நம்ம கிழங்கு புட்டில் செய்கிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பல்ஸில் போட்டு மிக்ஸி ஜார்லேருந்து ஜல்லடைக்கு மாற்றினதை லேசாக இப்படி கைனால் லேசாக உதுத்து விட்டிங்கன்னா கீழே நைஸாக புட்டு, அதாவது வேக வைக்க வேண்டிய புட்டு கீழே மாவு விழுக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சலிக்க முடியாததை மறுபடியும் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிழங்குல இருக்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சலித்து வச்சுருந்த அந்த கப்பின்னு இப்போ நம்ம அதை சொல்லலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் போல் மாவு போடணும். நான் முதலே சொன்னேன், உருண்டுக்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் மாவு சேர்க்கணுன்னு. இப்போ நம்ம இதோட கொஞ்சம் இந்த மொத்த புட்டுத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அதில் பாதி இதில் பாதியும் போடலாம், இல்லை மொத்தமாக சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலக்க தான் போகிறோம். எல்லாத்தையும் உப்பு நம்ம எல்லாத்துலேயும் ஒன்றா கலந்து விட்டுட்டு கட்டி இல்லாமல் உதுத்து விட்டுட்டு மறுபடியும் 2 தடவை பல்ஸ் மோடில் போட்டுட்டு பிடிச்சி பாருங்கள். மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை டெஸ்ட் பண்ணிக்கலாம். பிடிச்சி பார்த்தா பிடிபடணும், உதுத்து வந்தால் உதிரணும். உதிரலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மாவு சேர்க்கணும். உதிர்ந்துருச்சுன்னு சொன்னால் அதை ஜல்லடைக்கு மாற்றி மொத்தமாக எல்லா மாவையும் சலித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ மொத்தமாக சலித்து எடுத்துட்டோன்னா நமக்கு புட்டு குழலில் சேர்க்கறதுக்கு உண்டான புட்டு மாவு வேக வைக்க வேண்டிய மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கீழே இருக்குது பாருங்கள், என்ன மாதிரி அழகாக உதிர்ந்து இருக்குது பாருங்கள். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்.
இந்த மாவு தான் புட்டு குழல்லையோ இல்லை தனியாக வெறும் உதிரி புட்டாவோ செய்கிறதுக்கு உண்டான மாவு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம குழா புட்டு செய்ய போகிறோம். அதனால் புட்டு குடம் வச்சுருக்கவங்க புட்டு குடத்தில் வச்சு வேக வைக்கலாம். இல்லை வெறும் குழல் மட்டும் வச்சுருக்கிறவங்க இப்போ இந்த குக்கரில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ புட்டு குழலை எடுத்துருக்கோம். ஸ்டவ்வில் ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கோம். வெறும் தண்ணி மட்டும்தான். அதாவது இட்லி பாத்திரத்தில் எப்படி தண்ணி வைப்போமோ அதேமாதிரி குக்கரில் வச்சுருக்கோம். புட்டு குழலில் எண்ணெய் தடவிக்கிறோம். உள்ளே இருக்கிற அச்சு, அந்த குழலோட சைடு எல்லாமே தேங்காய் எண்ணெய் லேசாக தடவிக்கிட்டோம். துருவி வச்சுருக்கிற தேங்காயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அடியில் போட்டுட்டோம். அதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு, அதாவது கட்டியெல்லாம் இல்லாமல் பதமாக ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த மாவுலேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளவுக்கு போடுறோம். நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது ரொம்ப அமுக்கி போடக்கூடாது, ரொம்ப லேசாக போட்டுக்கணும். மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கோம். அதாவது பொலுன்னு போடணும். மறுபடியும் அந்த பதப்படுத்தி வச்சுருக்கோம்ல மாவு, அதிலிருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இதே மாதிரி லேயர் பை லேயராக மேலே வரைக்கும் போட்டுக்கணும். இப்போ மறுபடியும் தேங்காயை போடுறோம். மாவை 3 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். அநேகமாக இது போட்ட உடனேயே குழல் நிறைஞ்சிரும். பாருங்கள், ரொம்ப அப்படியே லேசாக போட்டிருக்கேன், அமுக்கவே இல்லை. மேலே டாப்பில் தேங்காயை வைக்கணும். மாவு வைக்கிறத விட எப்போவும் தேங்காய் வைக்கிறது நல்லது. எவ்வளவு கொள்ளுதோ அதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே வரைக்கும் தேங்காய் வச்சிட்டோம். இதை மூடி வச்சு மூடிட்டோம். அதே நேரத்தில் குக்கரில் நம்ம வச்சுருந்த தண்ணி கொதித்து ஆவி வர ஆரம்பிக்குது. நம்ம வெயிட் போடுவோம்ல, அந்த வால்வு வழியாக வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம புட்டுக்குழலை அந்த வால்வில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்தே இந்த மூடியில் 3 ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக மடன்னு ஆவி வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த கணக்கே தேவையில்லை நமக்கு. இப்போ பாருங்கள், கீழே ஆவி போகுதான்னு பார்த்துக்கணும். அதாவது குக்கருக்கும் புட்டுக்குழலுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி வழியாக வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே சரியாக வேகாது. அப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி துணியை போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுறணும், ஆவி வெளியேறாமல். நம்ம ரொம்ப டைட்டாக போடாமல் மாவை லூஸாக போடுறது காரணமே ஆவி கீழே இருந்து மேலே வரைக்கும் வேகணும்ல, ஆவி போய். அதுக்காக தான் லேசாக நம்ம மாவை நிரப்புகிறோம். இப்போ பார்த்திங்கனாலும் தெரியும், அந்த ஹோல் வழியாக ஆவி வெளிவர நல்லா ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வெளியே எடுத்துட்டோம். இப்போ தேங்காய் வெந்திருக்கிறது தெரியுது. கொஞ்சம் போல் அந்த மாவை எடுத்து கையில் உருட்டி பார்த்திங்கன்னா திரிபடும். அப்போ புட்டு ரெடின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ஒரு குச்சியை வச்சு, அதுலேயே கொடுத்துருப்பாங்க ஒரு எவர் சில்வர் குச்சி, அதை வச்சு நம்ம வெளியே தள்ளுனோன்னா புட்டு குழா புட்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சீனிக்கிழங்கு புட்டு பாருங்கள், அப்படியே மனம், தேங்காயும் அந்த கிழங்கோட மனமும் சாப்பிட்றதுக்கு தூண்டுது. அந்த அளவுக்கு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதில் ஒட்டவே இல்லை, எண்ணெய் தடவி இருக்கிறதுனால. நல்லா வெந்ததும் தெரியுதா உங்களுக்கு? கிழங்கு நல்லா வெந்திருக்கு, சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் புட்டாக செய்துட்டு நாட்டு சர்க்கரையோடையோ இல்லது தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரை சேர்த்தோ இதுக்கு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய் கொஞ்சம் போல் விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டிங்கன்னா யாருமே வேண்டாம், வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம். அதை நான் காமிச்சிருக்கேன். ஆனால் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இது. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம். ஆவியில் வேக வைக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். இந்த புட்டை செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.